நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீய. முதல்ல அதை கேளு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. இப்பதான் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் தெரியுது. அவங்களால இன்னும் நடக்க முடியலதான், அவங்களால எடுத்து சாப்பிட முடியலதான். ஆனா என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு அதிசயம் நடந்தது. தூங்கிக்கிட்டு இருந்த அம்மா கனவுல என்ன கனவு கண்டாங்களோ இல்ல அவங்க மனசுல என்ன நினைச்சாங்களோ தெரியல. திடீர்னு கண்மணி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறவே இல்ல. ஓயாம கண்மணி பேர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னமான்னு கேட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அப்புறம் பயந்து போய் டாக்டர் கூட்டம். அவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பேசவே மாட்டாங்கன்னு நினைச்ச பேஷண்ட் முதல் தடவையா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்மணி பார்க்கணும் பேசணும்னு விரும்புறாங்க போல இருக்கு. கண்மணி வந்தா உங்க அம்மாக்கு பேசுறதுக்கு முழுசா வாய்ப்பு இருக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க. பார்த்தா உங்களுக்கு என்ன நடிக்கிற மாதிரி இருக்கா? நாங்க போய் அவ கெஞ்சி அழுதுட்டு வந்ததுதான் மிச்சம். எதுக்குமே அவ மனசு இலகவே இல்ல. உங்க அம்மா உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு, அது என் மேல இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டா. அவளுக்கு இன்னும் என் மேல இருக்க